தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு ஒன்னே பயப்படுவாங்க எல்லாருமே. நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் பாருங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்காங்க. நான் சொல்கிறேன், எப்படி இருக்காது, சூப்பராக இருக்கும். மனுஷன் நியாயம் தீர்த்தம்னா நீங்கள் பயப்படணும். தேவன் நியாயம் தீர்த்தார் என்றால் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கலாம். ஏன்னா மனுஷன் நியாயம் தீர்த்தாம்னா அவன் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வான். தேவன் நியாயம் தீர்த்தார்னா அவர் நீதியின்படி தீர்ப்பு செய்வார். என்ன நீதி தெரியுமா? அவருடைய நீதி. நான் இன்னைக்கு சொல்ல போறேன், தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். தாவீது என்னெல்லாம் வாழ்க்கையில தவறினார், எங்கெல்லாம் குறைவுபட்டார். உரியாவை கொன்றது மிகப்பெரிய பாவம். அதுக்கப்புறம் பத்சேபாள்கிட்ட தவறாய் நடந்து கொண்டது மிகப்பெரிய பாவம். வேற உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது ஊசா அடிக்கப்பட்டு இறந்தார். பயந்து போய் அந்த பெட்டியை காட்டுக்குள்ளே போடவும் முடியாது, வீட்டுக்கு கொண்டு வரவும் முடியாது. டக்குன்னு ஓபேத்தேதம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? தப்பு தானே, இப்போ தான் ஒருத்தன் அடி வாங்கி செத்துருக்கான், இவன் இந்த பெட்டியை கொண்டு போய் வச்சு அந்த குடும்பமே செத்து போகும். ஆனால் தாவீது என்ன பண்ணிட்டாரு? என்னமும் ஜெயிப்பா, இந்த பெட்டியை என்ன செய்ய நீ பாதுகாத்து, நீ நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரா. அடுத்து பாருங்க, கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் ஓபேத்தேதம் ஆசீர்வதிச்சாருன்ன உடனே 3 மாதம் கழித்து ஆசீர்வதிச்சான்னு கேள்விப்பட்டோடனே வந்து உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிட்டாரு? ஒரு குறைவு தானே, ஒரு ராஜா இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் ஜனங்களை என்ன சொன்னாரா, அதுவும் தேவனுடைய பார்வையில் தவறாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீகால்கிட்ட கோவப்பட்டாரா? மீகால் என்ன தான் சொல்லியிருக்கட்டுமே, கோவப்பட்டாரா? பயங்கரமாக கோவப்பட்டார். நான் அப்படித்தான் ஆடுவேன், ஆட்டுக்கு பின்னாடி போனால் என்ன தேவனை அரியணையில் ஏற்றி வச்சிருக்க, நான் அப்படித்தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிவிட்டார். இப்படி லிஸ்ட்டு போட்டோம்னு வச்சுக்கல, நமக்கு தெரிஞ்சது இவ்வளவு எழுதப்பட்டது, இன்னும் தெரியாதது எவ்வளவோ இருக்கும். தாவீதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு தேவன் கொடுத்தார். லாஸ்ட்டாக எழுதுறார், தாவீதை பற்றி என்ன பண்ணுறாரு எழுதுறாரு. நம்ம நினச்சோம் தாவீதுக்கு ஏகப்பட்ட ஃபைல் இருக்குன்னு, என்ன பண்ணோம்? ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. பிரைஸ் காட். லாஸ்ட்டில் தேவன் சொல்கிறாரு, தாவீது உரியாவின் சங்கதி ஒன்று தவிர வேற எதுலையும் அவன் தவறவில்லை, எல்லாவற்றிலும் எனக்கு சித்தமானதை அவன் செய்தான். பிரைஸ் காட். இப்படித்தான் நியாய தீர்ப்பு இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நியாய தீர்ப்பை குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுறீங்கனாலே உங்களுக்குள்ள குற்ற உணர்வுகள் வரும், குற்றமும் வந்துடும். நீங்கள் எப்போ பயப்படாமல் இருக்கீங்களோ அப்போ அங்கே எதுவுமே என்ன செய்யாது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எப்படி எத்தனை ஃபைல் இருக்கும்? உண்மையிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வரல, சிலுவைக்கு போகலை, எனக்காக அவர் மரிக்கலைன்னா நம்ம ஃபைல்லாம் 10,000 ஃபைல் எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்ம கிரியின் அடிப்படையிலான எந்த ஃபைலும் கிடையாது. தாவீதுக்காவது உரியான்னு சொல்லி ஒரு ஃபைல் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு ஃபைல் இருக்கும் என்றால் அது ஒரே ஒரு ஃபைல் தான், இயேசு என்கிற ஒரே ஒரு ஃபைல். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அதில் மிகப்பெரிய பயம் என்னன்னா, நியாய தீர்ப்பை குறித்த பயம். இன்றைக்கு நியாய தீர்ப்பை குறித்த பயம் நம்மை விட்டு நீங்குகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம் நீங்குகிறது. மனிதர்களை குறித்த பயம் நீங்குகிறது. சூழ்நிலைகளை குறித்த பயம் நீங்குகிறது. எஸ், மரணத்தை குறித்த பயம் நீங்குகிறது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் நல்லவர், அவருடைய தீர்ப்பு நல்ல விதமாக இருக்கும்.